Hi everyone, welcome to my channel. Today's problem statement is find the largest of two numbers. ஸோ இன்னைக்கு நான் இங்கே ஆல்ரெடி கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். கம்பேரிசன் ஆப்ரேஷன்ஸ்னு இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது எஃப்எல்ஸ் தான் அண்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிளஸ்ட் ப்ரோக்ராம். உங்களுக்கு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண தெரியும்னா ஓகே, தெரியலனா நீங்கள் இதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம ரெண்டு இன்புட்ஸ் வாங்கிக்கலாம் யூசர் கிட்ட இருந்து. ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஸ்கேன் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் system.in. ஸோ நமக்கு இப்போ ரெண்டு இன்புட் வேணும், நம்பர் 1 அண்ட் நம்பர் 2. ஸோ அதை வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். system.out.println enter நம்பர் 1 and scan.extend. நம்பர் யூசர் கிட்ட இருந்து வாங்கி ஒரு இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணுறேன். நம்பர் 1 வேரியபிள் நேம். Again print the message for number 2. Enter number 2. ஸோ இப்போ யூசர் கிட்ட இருந்து நம்ம நம்பர் கெட் பண்ணணும், இன்டீஜர் நம்பர். அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். அதை நம்பர் 2 வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு நம்பர் கிடைச்சிருச்சு, யூசர் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்பர் கிடைச்சதும் நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம செக் பண்ணணும் எந்த நம்பர் பெருசுன்ட்டு. எந்த நம்பர் பெருசோ அதை நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இஃப் கண்டிஷன், அதுக்குள்ள நம்ம நம்பர் 1 நம்பர் 2 செக் பண்ணணும். இஃப் நம்பர் 1 கிரேட்டர் தென் நம்பர் 2 இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் நம்பர் 1 else ரிட்டர்ன் நம்பர் 2. ஓகே, புரியுதா? இது ரொம்பவே சிம்பிளானது தான். ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து நம்ம ரெண்டு இன்டீஜர் வேல்யூஸ் வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு அதை நம்ம இஃப் கண்டிஷன்ல செக் பண்றோம். நம்பர் 1 நம்பர் 2 விட பெருசா இருந்துச்சுன்னா எனக்கு நம்பர் 1 ரிட்டர்ன் பண்ணு, இல்லைன்னா நம்பர் 2 ரிட்டர்ன் பண்ணு. ஓகேவா? இதை நீங்க நல்லா கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு புரியும். பாருங்க, நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 ரெண்டு நம்பர் இருக்கு. அந்த ரெண்டு நம்பர்ல நம்பர் 2 விட நம்பர் 1 பெருசா இருந்துச்சுன்னா நீங்க நம்பர் 1 ரிட்டர்ன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்பர் 2 தானே பெருசா இருக்கும், அப்ப நம்பர் 2 வந்து ரிட்டர்ன் ஆகும். இப்போ இந்த மெத்தடை நான் இங்க கால் பண்றேன் மெயின்ல. கம்பேரிசன் ஆப்ரேஷன்ஸ் டாட் லார்ஜ் நம்பர். ஆல்சோ அதை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதனால நம்ம இங்க பிரிண்ட் பண்ணலாம் அவுட்ல. நம்பர் 1 நம்ம உங்களுக்கு கொடுக்கலாம், 121 கொடுக்குறேன். நம்பர் 2 வந்து 321 கொடுக்குறேன். இப்போ நமக்கு தெரியும் நம்பர் 2 தான் பெருசு, 321 தான் பெருசு 121 விட. இப்போ அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 321 அவுட்புட்டாக வந்திருக்கு. இங்கே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 321 தானே பெருசு. நான் சின்ன நம்பராக கொடுத்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 1 கொடுக்குறேன், நம்பர் 2 2 கொடுக்குறேன். ஸோ 2 வருது, 2 தானே பெருசு. ஸோ அப்படிதான். இதுவே நமக்கு இங்க சின்ன நம்பர் வேணும் அப்படின்னா இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி கொடுக்குறப்ப நம்பர் 1 லெஸ் தென் நம்பர் 2வா இருந்துச்சுன்னா நம்பர் 1 பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா நம்பர் 2 பிரிண்ட் ஆகும். ஸோ நம்பர் 1 வந்து நம்பர் 2வை விட சின்னதா இருக்குன்றப்ப நம்பர் 1 இங்க பிரிண்ட் ஆகும். ரன் பண்றேன். நம்பர் 1 கேக்குது 100, நம்பர் 2 200. இப்போ லெஸ் தென் ஸ்மாலஸ்ட் என்னது 100. நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 100 வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இது ரொம்பவே சிம்பிளான ப்ரோக்ராம். இந்த ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இங்கே நிறைய செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் 3 நம்பர்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். 3 நம்பர்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணுறப்ப இஃப் வரும், இஃப் எல்ஸ் கண்டிஷன் கொடுங்க, எல்ஸ் கண்டிஷன் கொடுங்க. அப்படி கொடுக்குறப்ப நீங்கள் 3 நம்பர்ஸ் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏ அண்ட் பி, நம்பர் 1 நம்பர் 2 செக் பண்ணுங்க, நம்பர் 2 அண்ட் நம்பர் 3 செக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்பர் 1 நம்பர் 3 செக் பண்ணுங்க. அப்படி செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க.
என்னடா ஈஸியானதை சொல்லிட்டு கஷ்டமானதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னு நினச்சிக்காதீங்க. பிகாஸ் இது வந்து ரொம்பவே பேசிக். இந்த பேசிக் தெரிஞ்சா நீங்க கொஞ்சம் இதை விட நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க ட்ரை பண்றப்ப தான் உங்களுக்கு அது புரியும். உங்களால புரிஞ்சுக்க முடியும் ஈஸியா. ஸோ அதனால நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.